பூந்தமல்லியில் தேமுதிக தொடக்க நாள் விழா நடைபெற்றது. தேமுதிக 20ஆம் ஆண்டு தொடக்கம் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதை கொண்டாடும் விதமாக பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியம் மேப்பூர் தாங்கல் ஊராட்சியில் தேமுதிகவினர் மாவட்ட செயலாளர் திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் ஒன்றிய துணைச் செயலாளர் தாங்கல் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் புஜு முரளிகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஊராட்சி செயலாளர் வள்ளிராஜா கழக கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் பி அன்பழகன், ஒன்றிய பொருளாளர் எல் சிவா, மாவட்ட பிரதிநிதி தயாளன், அகர மேல்ராஜா, சதீஷ் என்கிற சத்தியவேல், மாரி, பெருமாள், மதன், சத்யராஜ், ரீகன், வெங்கடேஷன், ஏகாம்பரம், ரவி, மகளிர் அணியைச் சேர்ந்த ரோசி, பரிமளா, லோகநாயகி, புகழேந்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தமிழன் ரமேஷ். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம் உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா. திரை உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா. நிஜ உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனா. செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது, செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது, இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம்